மகா பெரியவா சரணம். கோவில்களில் செய்யக்கூடிய கைங்கரியம் மிக பெருசு அப்படின்னா கும்பாபிஷேகம் பண்ணுறது மிக மிக பெரியது. அது மிக மிக புண்ணியம் தரக்கூடியது. பார்க்கறது அவ்வளோ புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கும்பாபிஷேக பத்திரிகையில் ஒரு சில பத்திரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ம கஷாயத்தால் திருமுழுக்கு செய்யப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த சர்ம கஷாயம் அப்படிங்கிறது என்ன? ஏன் அப்படின்னா நிறைய வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் ஆகட்டும், தமிழில் தூய தமிழ் வார்த்தைகள் ஆகட்டும், இன்னைக்கு நம்மக்கிட்ட இருந்து மறைஞ்சே போச்சு. அப்போ நம்மளுக்கு ஒரு குழப்பம், அது தமிழ் சொல் தானா சமஸ்கிருத சொல் தானா அப்படின்னு நமக்கு குழப்பமாக இருக்கும். அப்போ இது தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா இல்லை வடமொழி சொல்லா அப்படின்னு நம்ம ஏதாச்சும் குழப்பத்தில் இருந்தோம் அப்படின்னா பெரியவா அதுக்கு அழகாக சொல்கிறாரு, இது சமஸ்கிருத சொல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சர்ம கஷாயம் அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தெரியுமோ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரே பதிலும் சொல்வார். பால் துளிர்க்கக்கூடிய மரங்கள், எங்கே சொல்லுங்க, பால் துளிர்க்கக்கூடிய மரங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்குமே அதுக்கு அர்த்தம் புரியலை. அப்போ பால் துளிர்க்கக்கூடிய மரம் அப்படின்னு பார்த்தா என்னென்னா அத்தி மரம், பலாமரம், மாமரம், ஆலமரம், அரச மரம். ஏன் அப்படின்னா இதில் நம்ம இலைகளை பைத்தாலும் சரி, காய்களை எடுத்தாலும் சரி, அதில் பால் வடியுது இல்லையா? அதனால் அதில் பால் துளிர்க்கக்கூடிய மரங்கள். இந்த மரங்களினுடைய பட்டைகளை சேகரித்து இடித்து தண்ணீரில் ஊற வச்சு அந்த கஷாயத்தை எடுக்கிறாங்க. இந்த கஷாயத்தை கலசத்தில் ஃபுல்லாக நிரப்பி யாகத்தில் வச்சு ஒவ்வொரு கால வழிபாட்டிலும் பூஜிக்கிறாங்க. இந்த மரப்பட்ட கஷாயத்தை கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சில மூர்த்திகளையும் கும்பங்களையும் அபிஷேகம் செய்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா? சர்ம கஷாயத்தால் திருமுழுக்கு செய்யப்படும் அப்படிங்கிறது. ஆக கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் சேர்ந்தது. அப்போ எந்த ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனாலும் அந்த யாகங்கள் நடக்கும் பொழுது அது நமக்கு பார்ப்பதே புண்ணியம். சில பேர் நம்ம சொல்லுவோம், இந்த கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு எந்த ஒரு கைங்கரியம் கூட செய்ய முடியலை அப்படின்னு. கும்பாபிஷேகம் செய்கிறது புண்ணியம் அப்படின்னா அதை போய் பார்க்குறதும் புண்ணியம்தான். அந்த மந்திரங்களை கேட்குறோம் இல்லையா, அது இன்னும் மிக மிக புண்ணியம். அந்த வேதங்கள் ஒலிக்கக்கூடிய இடம், அந்த வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் உட்கார்ந்திருப்பதே மிக மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இனிமே நாம எங்க கும்பாபிஷேகத்துக்கு போனாலும் ஒரு சத்தமே செய்யாம அந்த மந்திரங்களை கேட்டு அதனுடைய சக்தியை நாமும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மகா பெரியவா சரணம்.